அதாவது கடந்த சில தினங்களாக கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை உண்டாக்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவின் விசா பிரச்சனை இன்றைய தினம் ஓரளவு முடிவுக்கு வந்து விட்டது என்று கூட கூறலாம். அதாவது வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா வரும் வெள்ளிக்கிழமை காலை 31ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நான் சிறப்பு விசாரணைக்குழு முன்பு ஆஜராகி என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை இல்லை என்று மறுப்பதற்கு நான் தயாராக உள்ளேன். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஆஜராவேன். அதற்கு முன்பு எனது பெற்றோர், எனது குடும்பத்தினர் மற்றும் என் கட்சி தொண்டர்களிடையே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வெளிநாட்டிலிருந்து தற்போதைக்கு வர இயலவில்லை. என் மீது எதிர்கட்சிகள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளன. அது அவை அனைத்தும் பொய்யானவை. நான் இதை நீதிமன்றம் மூலம் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். நான் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சிறப்பு விசாரணைக்குழு முன்பு ஆஜராவேன் என்று தன் வீடியோ வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வெளிநாட்டில் இருந்தால் அனுப்பியுள்ளார். இருப்பினும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இந்த சிறப்பு விசாரணைக்குழு முன்பு ஆஜரானால் தான் அது உண்மை என்று புலப்படும். ஏற்கனவே 2-3 தடவை இவர் டிக்கெட்டுகளை இந்தியாவுக்கு போட்டுவிட்டு பிறகு ஜெர்மன், லண்டன் என தலைமறைவாகத்தான் இருந்துள்ளார். இந்த நிலையில் தான் அவரது தாத்தாவான, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் தேவேகவுடா கூட அவர் மீது எச்சரித்து ஒரு வீடியோ கிளிப்பிங் மற்றும் ஒரு பிரஸ் நோட்டை அளித்திருந்தார். அதேபோல் குமாரசாமி உடனடியாக கண்டிப்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து அவரது தந்தையான ரேவண்ணா கூட இன்றைய தினம் சில கோவில்களுக்கு சென்று தனது மகன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிப்பட வேண்டும், இந்த வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். மொத்தத்தில் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் சிறப்பு விசாரணைக்குழு முன்பு ஆஜராகி என் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று நிரூபிக்க போறேன் என்று தற்போது ஒரு வீடியோ கிளிப்பிங்கை அந்த பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிலிருந்து வெளியிட்டுள்ளாருங்க. சரி, நன்றி ஸ்ரீஹரி. பாலியல் புகார் தொடர்பான வழக்கு மே 31 விசாரணைக்கு ஆஜராவதாக பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியೋ ಕಾட்ಸಿகளை நாம் ತற்பೋದು பார்க்கலாம். ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ, ತಾತಂಗೆ ಹಾಗೂ ನನ್ನ ಕುಮಾರನಿಗೆ ಮತ್ತು ನಾಡಿನ ಜನತೆಗೆ ಹಾಗೂ ಎಲ್ಲ ನನ್ನ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾ, ನಾನು ಫಾರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದೀನಿ ಅಂತ ಸರಿಯಾಗಿ ಮಾಹಿತಿ ಕೊಡದೇ ಇರೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಮಾಹಿತಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಏನು 26ನೇ ತಾರೀಕು ಚುನಾವಣೆ ನಡೀತು. 26ನೇ ತಾರೀಕು ಚುನಾವಣೆ ನಡೆದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವತ್ತು ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಕರಣ ಆಗಲಿ, ಯಾವುದೇ ಒಂದು ಕೇಸ್ ಆಗಲಿ ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. SITನೂ ಕೂಡ ರಚನೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. ಈ 26ನೇ ತಾರೀಕು ನಾನು ಫಾರಿನ್ ಹೋಗೋದು ಕೂಡ ಇದು ಮುಂಚೆನೇ ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ ಆಗಿತ್ತು. ಹಾಗಾಗಿ ನಾನು ಫಾರಿನ್ ಹೊರಟಾದ ಮೇಲೆ 3-4 ದಿನದ ನಂತರ ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ನೋಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೆ ಈ ಮಾಹಿತಿ ದೊರಕುವಂಥ ಕೆಲಸ ಆಯಿತು. ಮಾಹಿತಿ ದೊರಕಿದ ಮೇಲೆ ನಂತರ SITನೂ ಕೂಡ ಏನು ಒಂದು ನೋಟಿಸ್ ಕೊಡುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡಿತು. ಆ SIT ನೋಟಿಸ್ಗೂ ಕೂಡ ನಾನು ಎಕ್ಸ್ ಖಾತೆ ಮುಖಾಂತರ ಮತ್ತು ನನ್ನ ಲಾಯರ್ ಮುಖಾಂತರ ನಾನು 7 ದಿನ ಸಮಯ ಅವಕಾಶ ಕೇಳಿದ್ದೆ. 7 ದಿನ ಸಮಯ ಅವಕಾಶ ಕೇಳಿದ ಮೇಲೆ ಕೂಡ ಅದು ಮಾರನೇ ದಿನನೇ ಏನು ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿನ ಹಿರಿಯ ನಾಯಕರಾದಂಥ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಮತ್ತು ಹಾಗೂ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ನಾಯಕರುಗಳು ಏನು ಓಪನ್ ವೇದಿಕೆಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಚರ್ಚೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ರಾಜಕೀಯದ ಪಿತೂರಿ ಮಾಡೋಂಥ ಕೆಲಸನ ಮಾಡಿದ್ರು. ಇದೆಲ್ಲ ನೋಡಿದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಡಿಪ್ರೆಷನ್ಗೆ ಹೋಗುವಂಥ ಕೆಲಸ ಆಯಿತು, ಐಸೋಲೇಷನ್ಗೆ ಹೋಗುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿದೆ, ದಯವಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಅದಾದ ನಂತರ ಹಾಸನಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವು ಶಕ್ತಿಗಳು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿಕೊಂಡು ಇವತ್ತು ನನ್ನ ಮೇಲೆ ರಾಜಕೀಯದ ಒಂದು ಪಿತೂರಿ ಮಾಡುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡೋವಂಥದ್ದು ಇರ್ಬೋದು. ರಾಜಕೀಯವಾಗಿ ನಾನು ಏನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕುಗ್ಗಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಏನೇನು ಒಂದು ಪ್ರಕರಣಗಳಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಭಾಗಿಯಾಗುವಂಥ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಹಾಗಾಗಿ ಇವನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಇನ್ನ ಒಂದು ಆಘಾತ ಆಗೋಂಥ ಕೆಲಸ ಆಗಿ ನಾನೇ ಒಂಚೂರು ದೂರ ಇದ್ದೆ. ಹಾಗಾಗಿ ಯಾರು ಕೂಡ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ತಪ್ಪು ತಿಳಿಯೋದು ಬೇಡ. ನಾನೇ ಖುದ್ದಾಗಿ ಶುಕ್ರವಾರ ಏನು 31ನೇ ತಾರೀಕು 10 ಗಂಟೆಗೆ SIT ಮುಖಾಂತರ SIT ಮುಂದೆ ಬಂದು ನಾನು ಸಂಪೂರ್ಣ ಈ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ಗೆ ಸಹಕಾರ ಕೊಡೋ ಮುಖಾಂತರ ನಾನು ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡೋಂಥ ಕೆಲಸನ ಮಾಡ್ತೀನಿ. ಹಾಗೆ ನ್ಯಾಯಾಲಯದ ಮೇಲೆ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೂಡ ನಾನು ಈ ಒಂದು ಏನು ಸುಳ್ಳಿನ ಪ್ರಕರಣಗಳಿದಾವೆ, ಈ ಸುಳ್ಳು ಪ್ರಕರಣದಿಂದ ಆಚೆ ಬರೋಂಥ ಕೆಲಸನ ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಖಾಂತರನೇ ಮಾಡ್ಕೋತೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಏನಿದೆ. ಹಾಗೂ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮತ್ತು ಜನರ ಆಶೀರ್ವಾದ, ನನ್ನ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಇರಲಿ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾನು ಈ 31ನೇ ತಾರೀಕು ಶುಕ್ರವಾರ ನಾನು SIT ಮುಂದೆ ಬರ್ತೀನಿ. ಬಂದ ನಂತರ ನಾನು ಇದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ತಲೆ ಎಳೆಯುವಂಥ ಕೆಲಸನ ಮಾಡ್ತೀನಿ. ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನೂ ಕೋರ್ತಾ ನಾನು ಧನ್ಯವಾದ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಧನ್ಯವಾದ ಎಲ್ಲರಿಗೂ.